இயேசு கிறிஸ்துவான்னு சொன்னாரே, இல்லை, நான் பிதாவை அறியிற மாதிரி நீங்களும் அறிய முடியும் அப்படின்னு சொல்லி அவரை டேடின்னு கூப்பிடுங்க. நாம் டுவலிசம்லேருந்து வெளியாகி நம்ம சகலமும் இந்த கொலோசியர் 1வது அதிகாரம் 15-16 வாசிங்களா? கடைசியாக வாசிங்க, 17 வாசிங்க. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. அவர் எல்லாத்துக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் எல்லாமும் அவருக்குள்ளே நிலை நிற்குதான். அப்படின்னா அவர் தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காரு. இப்போ யாரோ என்ன சொன்னாங்க, யாரோ தாங்கிட்டு இருக்காங்களாம். யாரோ ஒருத்தவங்க கையில் அப்படி தாங்கிட்டு இருக்காங்களாம். இவர் தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கிறாரு. பாருங்க, சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து, இந்த பைபிளை பாருங்கள், புதிய ஏற்பாடில் முழுமையாக இயேசு கிறிஸ்து அதை ஹைலைட் பண்ணியிருக்கிறாருன்னா அப்படிதான். எதுக்குன்னா, அவர் தான் உலக இரட்சகராக வந்தார், மனு குலத்தை மீட்டு கொள்ள வந்தார். அப்போ அந்த பேச்சு முழுக்க இயேசு கிறிஸ்துவை பற்றி இருக்கு. ஆனால் இயேசு சொன்னார், நிறையா காரியம் நான் சொல்ல இருக்கிறேன், ஆனால் அதெல்லாம் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. சரியா? அப்போ பரிசுத்தாவி வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். இது பரிசுத்தாவி காலத்தில் அவர் நமக்கு சத்தியத்தை காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். அப்போ நம்ம அவரை அறிகிற அறிவு, இப்போ பிதாவை அங்கே இயேசுனால இயேசு ஹைலைட் பண்ணப்பட்டு, அப்புறம் இயேசு வந்தோன்னு சொல்ல பிதாவை அறியணுன்றாரு. அவர் பிதான்னு கூப்பிடுங்க. அவரை பிதான்னு கூப்பிடுற மாட்டாங்க, பிதாவை அறிந்து கொள்ளுங்கள். அந்த பிதாவை அறிய உங்களுக்குள்ளே என்ன ஆகும், ஒரு தெளிவு வரும். ஏன்னா பிதாவை குறித்து பழைய ஏற்பாடில் பயங்கரமான ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. போட்டு தள்ளுறவர், கடுப்பானவர், எரிஞ்சு விழுகிறவர், வாயை திறந்தான்னா நெருப்பு அக்னிமயமாக வரும், அப்படியே நெருப்பு வரும், பட்டயம் வரும், எல்லாத்தையும் அப்படியே சங்காரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தான் அவர். மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ளே எவ்வளோ போகிற முடியாது, பூந்தான் சத்தான். ஒரு ஒரு காரியம் அன்றைக்கி உள்ள பரிசுத்த காரியத்தில் சாதாரணமான ஒருத்தன் போய் எதையும் தொட்டான், அவன் செத்தான் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பெருசாக காமிச்சதை இயேசு கிறிஸ்துவான்னு சொன்னாரே, இல்லை, நான் பிதாவை அறியிற மாதிரி நீங்களும் அறிய முடியும் அப்படின்னு சொல்லி அவரை டேடின்னு கூப்பிடுங்க. அவர்கிட்ட தைரியமாக வாங்க. ஆனால் தான் கிருபையின் சிங்காசனம் முன்பாக நாம் தைரியமாக வர முடியும் என்று சொல்லி வாசகம் சொல்லுது. ஹலோ, அவர் கேங்களா? நீங்கள் இந்த ரிலிஜன் கான்செப்டில் கடவுளை பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவிசேஷத்தை சரியாக விளங்கிக்கல. அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் சொன்ன சுவிசேஷம் தப்பு. ஹலோ, இவ்வளோ நாள் நம்ம கேட்ட சுவிசேஷம் ஏதோ அப்படி தப்பிச்சு வந்துட்டோம், அதை கேட்டு தப்பிச்சு வந்துட்டோம். ஆனால் நம்ம கேட்டது தப்பு நிறையா. இப்போ தெளிவுக்குள்ளே வரோம், இன்னும் நம்ம சுவாதீனத்துக்குள்ளே வருவோம், இன்னும் நம்ம வாழ்க்கையை ஜாலியாக நடத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு வரும். ஆமென். புரிஞ்சா? அப்போ இயேசு கிறிஸ்து தான் சகலத்தையும் என்னது தாங்குகிறார். அவர் தான் எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி வச்சிருக்கிறாரு. ஆமென். புரிஞ்சா?